வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பேச போறோம்னா, இந்தியாவோட அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யாருங்கிறத முடிவு செய்ய போற எலெக்ஷனை பத்தி தான். இது செப்டம்பர் 9, 2025 அன்னிக்கு நடக்க இருக்கு. நம்ம கையில இருக்கிற நோட்ஸ் அப்புறம் சில ஆதாரங்களை வச்சு இந்த தேர்தலை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. இதுல ரெண்டு முக்கிய வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தியும் இந்த தேர்தல் பின்னணியில இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளையும் அலசலாம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டியாவே தெரியுது. ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி சிபி ராதாகிருஷ்ணன். ஆமா, இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி. சரிதான். இது ஒரு நல்ல அலசலா இருக்கும். இந்த ரெண்டு பேருடைய பின்னணி, அவங்க பலம் என்ன, இந்த தேர்தல் கணக்குகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, அப்ப முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏவோட வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி ஆரம்பிக்கலாம். இப்போ மகாராஷ்டிரா ஆளுநரா இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட், தெலுங்கானா ஆளுநர், அப்புறம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்னு கூடுதல் பொறுப்பும் வகிச்சிருக்காரு. ஆமா, பல பதவிகள்ல இருந்திருக்காரு. நல்ல அனுபவம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 2 தடவை 1998, 99ல பாஜக எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓ, ரொம்ப காலமா ஆர்எஸ்எஸ் உறுப்பினரா இருக்காரு. தமிழ்நாடு பாஜகவோட முன்னாள் தலைவராம இருந்திருக்காரு. அப்போ அரசியல் பின்புலம் ரொம்ப வலுவாவே இருக்கு. ஆமா, படிப்புன்னு பார்த்தா பிபிஏ படிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் ஒரு முன்னாள் டேபிள் டென்னிஸ் சாம்பியனும் கூட. ஓ அப்படியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். சரி, இவருக்கு ஆதரவு எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவருக்கு பாஜகவோட ஆதரவு இருக்கு. அது போக கூட்டணி கட்சிகளான ஜேடியு, டிடிபி, சிவசேனா, என்சிபி இவங்க ஆதரவும் இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அதிமுகவும், ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூட இவர் ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது காரணம், அவர் மேல பெரிய சர்ச்சைகள் எதுவும் இல்ல. ஒரு மரியாதைக்குரிய நபரா பார்க்கப்படுறார். சரி, இது தென்னிந்தியாவுல பாஜக தங்களோட செல்வாக்க அதிகப்படுத்த ஒரு உத்தியாவும் பார்க்கப்படுது. ஓகே. அடுத்ததா எதிர்க்கட்சிகளோட இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு பி சுதர்ஷன் ரெட்டி. இவர் ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, 2007 இருந்து 2011 வரைக்கும். ஆமா, இவரோட பின்புலம் முற்றிலும் வேற. நீதித்துறையில ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு முன்னாடி குவாஹாத்தி உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி. ஓஹோ. அது மட்டும் இல்ல, கோவாவுடைய முதல் லோக் ஆயுக்தா, அதாவது ஊழல் தடுப்பு கண்காணிப்பாளராகவும் இருந்திருக்காரு. அப்போ இவருடைய பலம் சட்ட அறிவும் நீதித்துறை அனுபவமா? நிச்சயமா. சட்ட நுணுக்கங்கள்ல நல்ல தேர்ச்சி, சமூக நீதிக்காக சில விஷயங்கள் செஞ்சிருக்காருங்கிற பெயர், அப்புறம் சட்ட வட்டாரங்கள்ல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இதுதான் அவரோட பலம். சரி, இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். தேர்தல் கணக்குகள் எப்படி இருக்கு? யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம்? துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் சேர்ந்துதான். 2 அவையிலையும் சேர்த்து மொத்தம் 787 உறுப்பினர்கள். ஓகே. ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சது 394 வாக்குகள் தேவை, மெஜாரிட்டி. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில யாருக்கு இந்த மெஜாரிட்டி இருக்கு? இங்கதான் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அவங்க கிட்டேயே கிட்டத்தட்ட 422 எம்பிக்கள் வரைக்கும் ஆதரவு இருக்குன்னு கணிக்கிறாங்க. 422? அப்போ தேவைக்கு அதிகமாவே இருக்கே. ஆமா, வெற்றிக்கு தேவையான 394 விட இந்த அதிகம். அதனால திரு ராதாகிருஷ்ணனோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா தெரியுது. அப்போ இந்தியா கூட்டணிக்கு அவங்க கிட்ட சுமார் 300 வாக்குகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க ஒய்எஸ்ஆர்பி, பிஜு ஜனதா தளம், பிஜிடி மாதிரியான கட்சிகளோட ஆதரவை வாங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஒய்எஸ்ஆர்பி கட்சி வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, அவங்க என்டிஏ வேட்பாளர் திரு ராதாகிருஷ்ணனை தான் ஆதரிக்கிறதா. ஓ, அப்போ திரு ரெட்டிக்கு கிடைக்கிற கூடுதல் வாக்குகள் கிடைக்கிறது கஷ்டம் போல. ஆமா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில அது ரொம்ப கஷ்டம்தான். எண்களை வச்சு பார்த்தா திரு ராதாகிருஷ்ணன் முன்னிலையில இருக்காரு. ஆக ஒரு பக்கம் பார்த்தா நல்ல அரசியல் அனுபவம், பலமான கூட்டணி ஆதரவோட திரு ராதாகிருஷ்ணன். ஆமா. இன்னொரு பக்கம் சட்ட நிபுணத்துவம், நல்ல பேரு, இதெல்லாம் வச்சிருக்க திரு ரெட்டி. ஆனா போதுமான எண்கள் இல்ல. கரெக்ட், இதுதான் நிலைமை. இது வெறும் எண்களை தாண்டி ஒரு பக்கம் அரசியல் ஒருங்கிணைப்பு, இன்னொரு பக்கம் நீதித்துறை சார்ந்த நம்பகத்தன்மை, இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போட்டியா கூட பார்க்கலாம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, அரசியல் கணக்குகள் இப்போதைக்கு திரு ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமா இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, இது ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுது. அதாவது, இந்த மாதிரி பெரிய பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறப்போ அரசியல் பலம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அதே சமயம் தனிப்பட்ட நம்பகத்தன்மை, நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுதுன்னு யோசிக்க வைக்குது. ஆமா, நிச்சயமா. இறுதியா
நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. தேர்தல் கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட தெளிவாவே தெரியுது. ஆனா ஒரு நீண்ட கால அரசியல்வாதிக்கும் ரொம்ப மதிக்கப்படுற ஒரு முன்னாள் நீதிபதிக்கும் இடையிலான இந்த போட்டி, நம்ம நாட்டுடைய தலைமை பொறுப்புகளுக்கு நாம எந்த மாதிரி தகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? அதாவது எண்களை தாண்டி அரசியல் பலத்துக்கா இல்லனா நீதித்துறை சார்ந்த நேர்மை அனுபவத்துக்கா எதை நம்ம முன்னிறுத்துறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.